Welcome to Srimax 10th Max Chapter 3 Algebra Exercise 3.10 First sum. Solve the following quadratic equations by factorization method. இங்க 5 subdivisions சொல்லிருக்காங்க. இந்த quadratic equations factorization methodல நம்ம solve பண்ணி roots வந்து find பண்ண போறோம். First subdivision இப்போ பார்க்கலாம். 4x square minus 7x minus 2 equal to 0. First given write பண்ணிரலாம். 4x square minus 7x minus 2 equal to 0. இந்த quadratic equation general formல இருக்கானு நம்ம first check பண்ணிரலாம். So general formனா ax square plus bx plus c equal to 0. இப்போ நமக்கு given questionோ இந்த formatல தான் இருக்கு. Next நம்ம factorize பண்ணிரலாம். இங்க x square coefficient 4 இருக்கு. Constant minus 2 இருக்கு. ரெண்டும் multiply பண்ணிரலாம். 4 2s are 8. இங்க minus இருக்கு. Plus into minus minus. So minus 8 வரும். x coefficient வந்து minus 7. 2 numbers choose பண்ணணும். Multiply பண்ணா minus 8 வரணும். Add பண்றப்போ minus 7 வரணும். அந்த 2 number 8 and 1. So 8 into 1 8 but இங்க minus இருக்கு. So அந்த minus 8ல fill பண்ணிக்கிறேன். Minus 8 into 1 minus 8. Multiply பண்ணா கரெக்டா வந்துருச்சு. Minus 8 1. So different sign இருக்கு. நம்ம subtract பண்ண போறோம். 8ல 1 subtract பண்ணா 7. Large number sign minus. So minus 7. இங்க minus இருக்கனால தான் நம்ம large number ஆன 8ல minus வந்து fill பண்ணிருக்கோம். Next 4 ஆல multiply பண்ணோம். இப்போ 4 ஆல divide பண்ணிரலாம். இத 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 2 4s are 8. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ரைட் பண்ண போறோம். நமக்கு இங்க xங்கற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபேக்டர் வந்து x யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணோம். இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கு. சோ 1x அத நம்ம x னே ரைட் பண்ணிக்கலாம். இங்க -2 இருக்கு. சோ x - 2. நெக்ஸ்ட் இங்க 1/4 டினாமினேட்டர்ல 4 இருக்கு. அப்ப 4x நியூமரேட்டர்ல 1 இருக்கு. +1 = 0. நெக்ஸ்ட் x minus 2 equal to 0. 4x plus 1 equal to 0. நமக்கு x வேல்யூ தான் வேணும். So x equal to -2 transpose ஆகும்போது +2. ஒரு x வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4x equal to +1 transpose பண்ணும்போது -1. நெக்ஸ்ட் x and 4 ரெண்டுமே நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So 4 transpose ஆகும்போது நமக்கு டிவிஷன்ல வரும். x equal to -1/4. Therefore, the roots are 2 and -1/4. இந்த quadratic equation solve பண்ணி நம்ம roots find பண்ணியாச்சு. First subdivision that's all. Next second subdivision பார்க்கலாம். 3p square minus 6 equal to p plus 5. So இதான் second subdivision. So இதை நம்ம solve பண்ணி p values வந்து find பண்ண போறோம். இந்த sumல general equationல இருக்கானு first check பண்ணிரலாம். general formatனா ax square plus bx plus c equal to 0. நமக்கு அந்த formatல இல்ல. But before பார்த்த sum வந்து நமக்கு general equationல இருந்தனால நம்ம டைரக்டா factorize பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். given ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிறேன். 3p square minus 6 equal to p plus 5. So இன்சைட்ல மல்டிப்ளை பண்ணிரலாம். 3 into p square 3p square 3 into -6 plus into minus 3 6 are 18 equal to p யும் இன்சைட் மல்டிப்ளை பண்ணிரலாம். p into p square p into 5. So plus 5p. இப்போ இந்த p square plus 5p இந்த சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணிரலாம். 3p square minus 18 plus p square டிரான்ஸ்போஸ் ஆகும்போது minus p square plus 5p டிரான்ஸ்போஸ் ஆகும்போது minus 5p equal to 0. லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் இங்க 3p square இருக்கு minus p square இருக்கு. டிஃபரண்ட் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். 3ல 1 subtract பண்ணா 2 large number sign plus தான் இருக்கு. So 2p square. next p term write பண்ணிக்கோங்க. minus 5p. next constant minus 18 equal to 0. இப்போ இந்த equation நமக்கு general formatல இருக்கு. இப்போ நம்ம factorize பண்ணிரலாம். p square coefficient வந்து 2 இருக்கு.
கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 18 இருக்கு. அப்போ 2 இன்டூ மைனஸ் 18 மைனஸ் 36. நெக்ஸ்ட் பி கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 5 இருக்கு. 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 நம்பர்ஸ் வந்து 9 அண்ட் 4. 9 4s are 36, பட் இங்கே மைனஸ் இருக்கு. அந்த மைனஸை 9ல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 9 இன்ட்டு 4 மைனஸ் 36 மைனஸ் 9 4. டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். 9ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 5, லார்ஜ் நம்பர் சைன் மைனஸ். ரெண்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். மைனஸ் 9/2 நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 4/2 இருக்கு. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2 is to 2 2s are 4. இப்போ ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். நமக்கு இங்கே பிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேக்டர் வந்து பி வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணோம். மைனஸ் 9/2 இருக்கு. டினாமினேட்டரில் 2 இருக்கு. ஸோ 2p, நியூமரேட்டரில் மைனஸ் 9. நெக்ஸ்ட் 2/1, டினாமினேட்டரில் 1 இருக்கு. ஸோ 1p, pனே ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் ப்ளஸ் 2 இருக்கு. ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 2p minus 9 equal to 0. p plus 2 equal to 0. நம்ம p வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 2p equal to minus 9 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது plus 9. இங்கே p equal to plus 2 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது minus 2. இங்கே p வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்கே p equal to 9. 2 and p மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ 2 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ p equal to 9/2. நம்ம ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. therefore the roots are 9/2 and -2. செகண்ட் சப்டிவிஷன், தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் சம் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் third subdivision, root of a into a minus 7 equal to 3 root 2. நம்ம given equation first write பண்ணிடலாம். root of a into a minus 7 equal to 3 root 2. நம்ம factorize பண்றதுக்கு முன்னாடி general formல இருக்கான்னு செக் பண்ணோம். general form வந்து ax square plus bx plus c equal to 0. ஸோ இதான் general form of a quadratic equation. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் ஜென்ரல் ஃபார்மேட்ல இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ண போறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரூட் ஆஃப் a into a minus 7 whole square equal to 3 root 2 whole square. இப்போ ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் நம்ம கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் a into a minus 7 வரும். இங்கே 3 root 2 whole square இருக்கு. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 3 square into root 2 squareன்னு ரைட் பண்ணிக்கலாம். 3 square வந்து 9, root 2 square வந்து நமக்கு 2 வரும். ஏன்னா root 2 square root 2 into root 2 ரைட் பண்ணா root 2 into root 2 வந்து 2. ஸோ root 2 square வந்து 2. இப்போ 9 2s are 18. 3 root 2 whole square பண்ணா நமக்கு 18 வரும். இந்த a வந்து இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிடலாம். a into a ஸ்கொயர், a into minus 7a equal to 18. 18 இந்த சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். a ஸ்கொயர் minus 7a plus 18 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது minus 18 equal to 0. இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கு. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் வந்து -18. இங்கே a ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து நீங்கள் டைரக்டா ரைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த a ஸ்கொயருக்கு முன்னாடி சம் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இன்டூ இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 1 தான் இருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் டைரக்டா ரைட் பண்ணியாச்சு. a கோஎஃபிஷியன்ட் வந்து -7. 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணிடலாம். 9 and 2. 9 2s are 18, பட் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 9ல் ஃபில் பண்ணிக்கிறேன். -9 into 2 -18. -9 2 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 7 வரும். லார்ஜ் நம்பர் சைன் மைனஸ். இங்கே -7 இருக்கனால லார்ஜ் நம்பரில் மைனஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். நமக்கு ஈக்குவேஷனில் ஏங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேக்டர் ஏ வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணணும். இங்கே -9 இருக்கு.
ஸோ a மைனஸ் 9. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்கு. a plus 2 equal to 0. நெக்ஸ்ட் a minus 9 equal to 0. a plus 2 equal to 0. a equal to minus 9 transpose ஆகும்போது plus 9. நெக்ஸ்ட் a equal to plus 2 transpose ஆகும்போது minus 2. இப்போ நம்ம values வந்து find பண்ணியாச்சு. Therefore, the roots are 9 and minus 2. Third subdivision, that's all. First நீங்க check பண்ண வேண்டியது given question வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தா டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிட்டு ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x plus 5 root 2 equal to 0. Given equation write பண்ணிரலாம். root 2 x square plus 7x plus 5 root 2 equal to 0. இந்த equation நமக்கு standard equationல தான் இருக்கு. x square plus bx plus c equal to 0. So அந்த formatல தான் இருக்கு. நம்ம டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணிரலாம். x square coefficient root 2 இருக்கு. கான்ஸ்டன்ட் 5 root 2 இருக்கு. ரெண்டும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். root 2 into 5 root 2. ஸோ root 2 into root 2 வந்து 2 வரும். இங்க ஒரு 5 இருக்கு. அப்போ 5 2s are 10. x கோஎஃபிஷியன்ட் வந்து 7 இருக்கு. 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணிடலாம். 5 and 2. 5 2s are 10. 5 plus 2 7. ஸோ ரெண்டு கண்டிஷனும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. root 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ root 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். 5 by root 2 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 by root 2 இருக்குல்ல, நம்ம 2வை root 2 into root 2 ரைட் பண்ணிக்கலாம். டிவைட் by root 2. ஒரு root 2 ஒரு root 2 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். இங்க xங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் x வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணணும். 5 by root 2 இருக்கு. டினாமினேட்டர்ல root 2 இருக்கு. அப்போ root 2x நியூமரேட்டர்ல 5 இருக்கு. பிளஸ் 5. நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 1x நம்ம xனே ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் நியூமரேட்டர்ல root 2 இருக்கு. பிளஸ் root 2 ஈக்குவல் டு 0. root 2x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x பிளஸ் root 2 ஈக்குவல் டு 0. x வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ root 2x ஈக்குவல் டு பிளஸ் 5 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது மைனஸ் 5. இங்க x ஈக்குவல் டு பிளஸ் root 2 டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா மைனஸ் root 2. இங்க ஒரு x வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு மைனஸ் 5. root 2x மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ root 2 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு டிவிஷன்ல வரும். ஸோ x ஈக்குவல் டு மைனஸ் 5 by root 2. Therefore, the roots are minus 5 by root 2 and minus root 2. Fourth subdivision, that's all. இங்க நமக்கு x ஸ்கொயருக்கு முன்னாடி root 2 இருக்கனால அந்த root 2 into இந்த constant 5 root 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்றப்ப கரெக்டா பண்ணுங்க. root 2 into root 2 வந்து 2. இங்க 5 இருக்கு. அப்ப 2 into 5 வந்து 10. நெக்ஸ்ட் x கோஎஃபிஷியன்ட் வந்து 7. 2 நம்பர்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. 5 2s are 10. மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வரணும். 5 plus 2 7. ஆட் பண்ணா இந்த நம்பர் வரணும். root 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ root 2 ஆல நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இங்க இந்த 2வை நம்ம root 2 into root 2 ரைட் பண்ணலாம். அப்ப டிவைட் பை root 2. ஒரு root 2 கேன்சல் ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணி x வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபோர்த் சப்டிவிஷன், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன், 2x ஸ்கொயர் minus x plus 1 by 8 equal to 0. Given equation first write பண்ணிடலாம். 2x square minus x plus 1 by 8 equal to 0. First in the sum, standard formula இருக்கான்னு check பண்ண போறோம். Standard form of a quadratic equation ax square plus bx plus c equal to 0. இதான் standard form of a quadratic equation. நமக்கு இங்க fraction இருக்கு. So standard form convert பண்ணிட்டு அதுக்கப்புறம் factorize பண்ணிடலாம். LCM எடுக்க போறோம். அப்படி இல்லனா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 8
2s are 16. அப்போ 16x square minus 8 into x 8x plus 1 divide by 8 equal to 0. Next இந்த 8 0ல cross multiply பண்ணலாம். 8 into 0 0. So 16x square minus 8x plus 1 equal to 0. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 16 இருக்கு, கான்ஸ்டன்ட் 1 இருக்கு. 16 into 1 16. x கோஎஃபிஷியன்ட் minus 8. 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணிடலாம். 4 and 4. 4 4s are 16. 4 plus 4 வந்து 8. பட் இங்கே மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் ரெண்டு பிளேஸ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16. மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வந்திருக்கு. -4 ஆட் பண்ணால் -8. ஸோ இதுவும் நம்ம கரெக்டாக வந்திருக்கு. 16ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 16ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். 1 4 is 4, 4 4s are 16. இங்கேயும் 1 4 is 4, 4 4s are 16. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேக்டர்ஸும் எக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணோம். -1/4 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ 4x, நியூமரேட்டரில் -1. அதே மாதிரி இங்கேயும் 4x -1 equal to 0. நெக்ஸ்ட்டு 4x -1 equal to 0. 4x -1 equal to 0. 4x equal to -1 டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா +1. அதே மாதிரி இங்கே 4x equal to 1. நெக்ஸ்ட் x equal to 1. 4 and x மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ 4 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது டிவிஷன் வந்துடும். x equal to 1/4. அதே மாதிரி இங்கே x equal to 1/4. x values நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. therefore the roots are 1/4 and 1/4. இதான் ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த given ஈக்குவேஷன் நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். ஜென்ரல் ஃபார்மில் இருந்தால் டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த சம் தட்ஸ் ஆல். தேங்க்யூ.